ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவில் IPKF எனப்படும் இந்திய அமைதிப்படை நிலை கொண்ட வரலாறு நீங்கள் அறிந்த வரலாறு. 1987 ஆண்டில் இந்த நிலைகொள்ளல் ஆரம்பித்த பின்னணியில் அந்த ஆண்டிலேயே விடுதலை புலிகள் அமைப்புடன் அந்த அமைதிப்படை ஒரு குரூரமான போரை நடத்திய வரலாறும் நீங்கள் அறிந்த ஒரு வரலாறு. அவ்வாறான குரூரமான போர் இடம்பெற்ற காலத்தில் அவர்கள் அந்த போரை நிறுத்தி விடுதலை புலிகளுடன் சமாதான பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மட்டக்களப்பில் அன்னை பூபதி கடந்த 88 ஆண்டு மார்ச் மாதம் 19 அன்று ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்த வரலாறும் நீங்கள் அறிந்த வரலாறு. இந்த உண்ணாநிலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சரியாக ஒரு மாதம் கழித்து இன்றைய ஏப்ரல் மாதம் 19 அன்னை பூபதி தியாகச் சாவடைந்தார் என்பதும் இன்னொரு வரலாறு. தனது 2 புதல்வர்கள் ஸ்ரீலங்கா படையினரால் கொல்லப்பட்ட நிலையில் இன்னொரு புதல்வர் அன்று பூசா இராணுவ முகாமில் வதைப்பட்ட நிலையில் தமிழ் மக்களுக்கான அறவழி போராட்டத்தில் உயிர் துறந்த அன்னை பூபதி தமிழர் தாயக மக்களுக்குரிய ஒரு தியாக அடையாளமாக தியாகி திலீபனுக்கு பின்னர் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றார். அன்று அன்னை பூபதி தனது மரண நாளில் தமிழினம் குறித்து கொண்டிருந்த தீராத மனக்குறை இன்றும் தமிழர்களின் மனங்களில் அரசியல் அபிலாஷைகளாக உள்ள பின்னணியில் அவரது தியாகத்தின் நினைவேந்தல் நாளான இன்று ஸ்ரீலங்காவுக்கு 2 நாட்களுக்குரிய பயணத்தை மேற்கொண்டு இந்திய துணை அரசு தலைவரும் தமிழருமான CP ராதாகிருஷ்ணன் காலை 9:30 ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தனது 49 பேர் கொண்ட குழுவுடன் தரையிறங்கியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்காவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகே கமகே தலைமை உட்பட்ட அமைச்சர்கள் குழு அவரை வரவேற்ற பின்னணியில் தரைவழியாக கொழும்பிலுள்ள தாஜ் சமுத்திரா நட்சத்திர விடுதிக்கு சென்ற CP ராதாகிருஷ்ணன் அங்கிருந்து தனது பயண நிகழ்ச்சி நிரல்களில் ஈடுபட்டு வருகின்றார். எனினும் இந்தியாவின் துணை அரசு தலைவரின் இந்த பயண திட்டத்தில் சில ஒளிப்பு மறைப்புகள் உள்ளதான ஐயங்கள் தற்போது புலப்படுகின்றன. ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை அவர் திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்கள் உட்பட இலங்கையில் மேற்கொள்ளப்படும் இந்திய திட்டங்களை பார்வையிட உள்ளதாகவும் அவ்வாறான பார்வையிடல்களில் ஒன்றாக முல்லைத்தீவில் இந்தியாவின் நிதி உதவியால் உருவாக்கப்படும் மருத்துவமனை திட்டமும் அவரால் பார்வையிடப்படும் என சொல்லப்பட்டாலும் இதுவரை அவர் முல்லைத்தீவுக்கு செல்வதான செய்திகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. மாறாக அவர் மலையகத்துக்கு தித்வா சூறாவளி அழிவு பார்வையிடல் மேற்பார்த்த பயணத்தை செய்வது குறித்து தான் சொல்லப்படுகின்றது. இந்திய துணை அரசு தலைவர் வடக்குக்கு செல்வது குறித்த செய்தி உண்மையாக உள்ளதா, இல்லையென்றால் அவரது அதிகாரப்பூர்வ பயண திட்டத்தில் அது இல்லையா? ஒருவேளை அவர் முல்லைத்தீவுக்கு செல்லும் திட்டங்கள் இருந்தால் அது ஏன் இதுவரை அரசு அதிகாரிகளால் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்ற வினாக்களும் யதார்த்தமாக எழும்பிக் கொள்கின்றன. இது எவ்வாறோ இந்திய துணை அரசு தலைவர் நாளை இலங்கையிலிருந்து மீண்டும் பயணிக்க முன்னர் அவர் வடக்குக்கு சென்றாரா முல்லைத்தீவுக்கு சென்றாரா என்பது துல்லியமாகவே தெரிந்துவிடும். இது எவ்வாறோ இந்திய பிரியனரான டெல்லிக்கு சின்னத்தம்பியான இலங்கைக்கும் இடையே ஹை லெவல் டிப்ளோமேட்டிக் எனப்படும் உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகள் இடம்பெற்று வரும் நிலையில் அந்த சந்திப்புகளின் ஒரு பகுதியாக அதுவும் தமிழகத்தில் அடுத்த வாரம் அதன் சட்டப்பேரவை தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறவுள்ள நிலையில்தான் தமிழரான இந்திய உப அரசு தலைவர் கொழும்பில் இன்று தரையிறங்கி இருக்கின்றார். இந்தியாவின் துணை அரசு தலைவர் தமிழ் கட்சிகளுடன் தமிழில் உரையாடல்களை செய்து சந்திப்பை நடத்துவார் என்பதும் திண்ணம். இந்த சந்திப்பில் தமிழ் கட்சிகள் நிச்சயமாகவே தமது தரப்பில் ஸ்ரீலங்காவின் மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்பு மற்றும் புதிய அரசியலமைப்பின் இழுத்தடிப்பு குறித்த முறைப்பாட்டை முன்வைத்து ஓய்ந்து கொள்வார்கள் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இலங்கை தீவில் எப்போவோ நடத்தப்பட்டிருக்க வேண்டிய மாகாண சபை தேர்தல்கள் நீண்ட காலமாகவே நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவது நீங்கள் அறிந்த விடயம். இப்போது
அரசு தலைவராக உள்ள அனுர திசாநாயக்கா கூட இந்த தேர்தலை நடத்தும் எண்ணம் முழுமையாக உளசுத்தியாக இருப்பதாக தெரியவில்லை. அவரும் முன்னர் ரணில் விக்ரமசிங்க நகர்த்திய தந்திராபாயம் போல இப்போது பணமில்லை இந்த தேர்தலை நடத்தி கொள்வதற்கு என்ற மூக்கால் அழும் விளையாட்டுகளை நகர்த்தக்கூடும். குறிப்பாக தித்வா சூறாவளி தாக்கத்தின் நெருக்கடியும் மத்திய கிழக்கில் தற்போது இடம்பெறும் போரும் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்துவதான காரணத்தை காட்டி இந்த மாகாண சபை தேர்தலை இன்னும் இழுத்தடிக்க அனுரவும் திட்டமிடலாம் என்பதும் யதார்த்தமாக தெரியும் ஒரு விடயம். இந்த நிலையில்தான் தமிழ் கட்சிகள் தமது தரப்பில் மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்பு குறித்த முறைப்பாட்டை இந்திய துணை அரசு தலைவரிடம் முன்வைக்கக்கூடும். இப்போது ராதாகிருஷ்ணன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடனும் பேச்சுக்களை நடத்த உள்ளமை திண்ணமான விடயம். அதேபோல 2 நாடுகளுக்கும் இடையிலான சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பரிமாற்ற நகர்வுகளிலும் அவரது பிரசன்னம் இருக்கும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான். அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி இப்போது நிலக்கரி ஊழல் உட்பட்ட சில முக்கியமான முறைகேட்டு சவால்களை கடுமையாக எதிர்கொள்ளும் பின்னணியில் இந்திய துணை அரசு தலைவரின் இலங்கை பயணம் இன்று ஆரம்பித்துள்ளது. நாளை அது முடிவடைய உள்ளது. இலங்கையின் உள்ளூர் நிலைமைகள் இவ்வாறு இருக்க, உலகில் ஹார்மோஸ் நீரிணை என்ற ஒரு சிறிய கடற்பகுதி மீண்டும் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரம் கூட கடக்காத நிலையில் ஈரான் அதனை மீண்டும் மூடியதால் மீண்டும் சிக்கல்கள் எழுந்துள்ளன. இப்போது ஹார்மோஸ் நீரிணையை நெருங்கும் எந்த கப்பல்களும் குறிவைக்கப்படும் என ஈரானிய கடற்படை கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எந்த கப்பல்களும் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடல் பகுதிக்கு நகரக்கூடாது என்றும் ஈரான் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தம் நாளை மறுதினம் செவ்வாயுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இந்த போர் நிறுத்த காலத்தில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை செய்து அமெரிக்கா நம்பிக்கை துரோகம் செய்து விட்டதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் ஈரான் மூடியிருக்கின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஈரானிய மிரட்டலை அமெரிக்கா பொறுத்து கொள்ளாதென இந்த நீரிணை மூடப்பட்ட பின்னர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் கராரான ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த நீரிணை திறக்கப்பட்டதாகவும் ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்தாமல் கப்பல்கள் அந்த வழியாக செல்லலாம் என்றும் ஈரான் கடந்த வெள்ளியன்று கூறிய நிலையில் நேற்று பிற்பகலில் அதன் முடிவு மாற்றப்பட்டு நீரிணை மூடப்பட்டதாகவும் விதிகளை மீறும் எந்த கப்பலும் தாக்கப்படும் என்றும் அது எச்சரித்தது. நீரிணை திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரம் கூட கழியாத நிலையில் அதனை ஈரான் மூடியிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானிய படைத்துறையின் முழு அனுமதி இல்லாமல் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த முடிவை எடுத்து நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்படுவதாக அறிவித்ததாகவும் அவர்தான் தெளிவற்ற தன்மைகளை உருவாக்கியதாகவும் அராக்சியை ஈரானிய ஆதரவு அரசு ஊடகமான தஸ்னீம் விமர்சித்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மொத்தம் ஈரானிய ஆட்சி தரப்பிலும் சில பிளவுகள் இருப்பது இந்த விமர்சனத்தின் ஊடாக தெரிகின்றது. பொதுவாகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த வாரம் போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவதற்கு முன்னர், அதாவது எதிர்வரும் செவ்வாய் என்று முடிவுக்கு வருவதற்கு முன்னர் இஸ்லாமாபாத்தில் 2ஆம் கட்ட நேரடி பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்ற ஊகங்கள் பலமாகவே உள்ளன. அதற்குரிய ஆதாரங்களும் உள்ளன. எனினும் போர் நிறுத்தம் முடிவுக்கு வர உள்ள நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சரும் சிஐஏயின் இயக்குனரும் கூட்டுப்படை தளபதியும் நேற்று வெள்ளை மாளிகை ட்ரம்புடன் மந்திர ஆலோசனைகளை நடத்தியுள்ளமை சில உற்றுநோக்கல்களையும் ஏற்படுத்துகின்றது. அதாவது போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்குரிய மந்திர ஆலோசனைகளாக இவை அமைந்தனவா அல்லது சமாதான பேச்சுக்கள் குறித்த மந்திர ஆலோசனைகளாக இவை அமைந்தனவா என்பதில் தெளிவான விடயங்கள் ஏதுமில்லை. இதற்கிடையே பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஈரானில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் புதிய அமெரிக்க முன்மொழிவுகளை தாம் பரிசீலித்து வருவதாக தெஹ்ரான் குறிப்பிடுகின்றது. இதேபோல சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் நேற்று நாடு திரும்பியிருக்கின்றார். ஏதோ ஒரு வகையில் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட நேரடி பேச்சுக்கள் இடம்பெறும், நாளை அல்லது நாளை மறுதினம் இடம்பெறும் என்ற நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த நிலையில் ஒரு உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை எனவும் இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் தமக்கு முரண்பாடுகள் இருப்பதால் இந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருப்பதாகவும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாக் இன்று தெரிவித்திருக்கின்றார்.
இதற்கிடையே நேற்று ஹோர்மோஸிலும் ஓமான் கடற்கரையிலும் 2 இந்திய கப்பல்கள் தான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் ஒரு தாக்குதல் ஈரானிய பீரங்கி கப்பல்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களை அடுத்து 2 இந்திய கப்பல்களும் மீண்டும் வந்த வழியே சென்றதை அடுத்து இந்தியா நேற்று டெல்லியில் உள்ள ஈரானிய தூதரை அழைத்து இந்த சம்பவத்துக்கு விசனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரானும் இந்தியாவும் நட்பாக இருக்கும் நிலையில் இப்போது இந்த சம்பவங்கள் 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர முருகலாக உருவாகுமா என்பதும் ஒரு உற்றுநோக்கக்கூடிய விடயம். லெபனானிலும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் அங்கும் நிலைமைகள் சரியாக நகர்வதாக தெரியவில்லை. அங்கு இடம்பெற்ற 2 தாக்குதல் சம்பவங்களில் 2 இஸ்ரேலிய படையினரும் பிரெஞ்சு இராணுவ உறுப்பினர் ஒருவரும், அவர் அமைதிப்படையில் இருப்பவர், ஐநா அமைதிப்படையில் இருக்கும் இந்த பிரெஞ்சு உறுப்பினரும் பலியாகியிருந்தார். அத்துடன் இந்த தாக்குதலில் மேலும் 3 பிரெஞ்சு படையினர் காயமடைந்திருந்தனர். தெற்கு லெபனானில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. இந்த தாக்குதலில் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டு மேலும் 3 படையினர் காயமடைந்ததாகவும் அதில் 2 படுகாயமடைந்ததாகவும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்து லெபனான் இராணுவத்தின் விசாரணைகள் முடியும் வரை தமது அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக யாரும் குற்றஞ்சாட்ட முடியாது என குறிப்பிட்டுள்ள ஹெஸ்புல்லா அமைப்பு இந்த தாக்குதலை தாம் நடத்தவில்லை என குறிப்பிடுகின்றது. ஆனால் பிரான்ஸ் அரசாங்கமும் இந்த தாக்குதலை ஹெஸ்புல்லா அமைப்பு தான் நடத்தியதாக நேற்று அறிவித்துக் கொண்டது. இதேபோல லெபனானில் நேற்று இஸ்ரேலிய படையினரும் கொல்லப்பட்டுள்ளனர். இங்கு கடந்த 1 மாதத்தில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய படையினரின் எண்ணிக்கையை இந்த இழப்புகள் 15ஆக உயர்த்தியுள்ளன. இதற்கிடையே ஹிஸ்புல்லாவின் தலைவர் நைம் ஹாசிம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானுக்குரிய ஒரு அவமானம் என்றும் கூறியிருக்கின்றார். மொத்தம் இப்போதைக்கு அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் சந்திக்க தயாராக இருப்பதை தவிர வேறு எந்த விடயத்திலும் மத்திய கிழக்கின் கொதிநிலையில் உறுதியான சாதகமான தன்மைகள் இல்லை என்பதை இன்று தெளிவாகவே அறிய முடிவதாக இருந்தது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.